கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். இந்த நாளிலும் என்ன படிப்பது, எந்த கல்லூரியில் படிப்பது என்று சொல்லி குழப்பமாய் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏசாயாவிலே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வேதம் சொல்கிறது. பாருங்கள், அநேக நேரங்களிலே ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பெற்றோராக இருக்கலாம். என்னுடைய பிள்ளையை நான் என்ன கோர்ஸ் படிக்க வைப்பது, எந்த கல்லூரியில் நான் சேர்ப்பது என்று சொல்லி நீங்கள் குழப்பத்தோடு காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த காரியத்தை கண்டும் நீங்கள் குழம்ப வேண்டாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நமக்குள் ஏன் குழப்பங்கள் வருகிறது? நாம் மற்ற மனிதனுடைய ஆலோசனைகளை கேட்கிறோம், நம்முடைய சுய ஆலோசனையை நான் நம்புகிறோம். ஆனால் ஆண்டவர் என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என் பிள்ளை என்ன படிக்கணும், எந்த கல்லூரியில் படிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எதை அவர் விரும்புகிறார் என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்கு நாம் அர்ப்பணிக்க நாம் தவறி போய் விடுகிறோம். எனவே தான் அநேக நேரங்களில் குழப்பங்கள் உருவாகிறது. நாம் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே என்னை குறித்து உடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால், மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். குழப்பங்களை மாற்றி தெளிவாய் நாம் என்ன படிக்க வேண்டும், எந்த கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எனவே தான் தானியேல் 1ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அவர்கள் சிறந்திருக்கும்படி செய்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தில் உள்ள எல்லா கல்தேயர்கள் ஞானவான்களை காட்டிலும் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எல்லாவித ஞானத்திலும் கல்வியிலும் அறிவிலும் ஆண்டவர் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக மாற பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், அவர்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும், நமக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் எங்களுக்கு தேவையில்லை, அது உணவானாலும் சரி ஞானமானாலும் சரி என்று சொல்லி ஆண்டுடைய சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆண்டவர் சவுலை சந்தித்த பொழுது அவன் எழுந்திருந்து அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் ஆலோசனை கேட்கிறான். நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, அடுத்து எனக்கு நீங்க கற்றுத்தாருங்க, என்னை சொல்லித்தாருங்க அவன் கேட்ட பொழுது ஆண்டவர் பவுலை கொண்டு என்ன காரியத்தை இந்த பூமியில செய்ய போகிறார் என்பதை பவுலுக்கு தெளிவாக பேசினார். அதே ஆண்டவர் இன்று உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி, ஒரு தெளிவற்ற நிலைமையிலே ஒருவேளை நீ சொல்லலாம், எனக்கு மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவருக்கு அது தெரியும். உன்னை எப்படி உயர்த்த வேண்டும், உன் வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது உன் பெற்றோரை காட்டிலும் உன் நண்பர்களை காட்டிலும் உனக்கு இருக்கிற அந்த நம்பிக்கைகள் உன் ஆண்டவருக்கு தெரியும். நீ எப்படி இருக்க வேண்டும், உன்னை எப்படி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நீ செய்ய வேண்டியதெல்லாம் பவுலை போல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன கோர்ஸ் படிக்கணும், எந்த கல்லூரியில படிக்கணும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீ ஆலோசனை கேட்டுப்பார். ஆண்டவர் உன்னோடு கூட அவர் பேசுவார், உனக்கு எல்லாவற்றிலும் அவர் உதவி செய்வார். பாருங்கள், ஐடாஸ் கட்டர் என்கிற ஒரு பெண்மணியை குறித்து ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையை நிறுவியவர்கள் அவர்கள்தான். பாருங்கள், அந்த காலத்திலே அவருடைய பெற்றோர் மிஷனரியாக வேலூர் பகுதியிலே அவர்கள் ஊழியம் செய்தார்கள். ஒருமுறை அவர்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது விடுமுறை தினத்திற்காக இந்தியாவிற்கு வந்த பொழுது அவர்கள் பெற்றோரிடத்தில் சொன்னார்களாம்,
நான் ஆங்கில இலக்கியம் படிக்க போகிறேன் கல்லூரியிலே. இவர்கள் தாய் தகப்பமா சொன்னாங்களா, மருத்துவம் படிக்கலாம். இல்லவே இல்லை, நான் அது படிக்க மாட்டேன், ஆங்கில இலக்கியம் படிக்க போகிறேன் என்று சொல்லி அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். பாருங்கள், ஆனால் இங்கே நடந்த சில சம்பவங்கள் உள்ளத்தை அசைத்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நான் ஆங்கில இலக்கியம் படிக்க வேண்டுமா, இல்லை நான் மருத்துவம் படிக்க வேண்டுமா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் தெளிவாக அவங்களோடு பேசினார். மருத்துவம் படிப்பதற்கு. பாருங்கள், அவர்கள் மருத்துவம் படித்தார்கள், இந்தியாவுக்கு வந்தார்கள். இங்கே உள்ள பெண்களுடைய நலன்களுக்காக பெண்கள் மருத்துவ கல்லூரி அவர்கள் துவக்கினார்கள். பெரிய ஒரு மருத்துவமனையை துவக்கினார்கள். இன்றைக்கு சிஎம்சி மருத்துவமனையானது இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு மருத்துவமனையாய், எல்லா நோய்களுக்கும் அங்கே மருந்து உண்டு, மருத்துவர்கள் உண்டு, சிறப்பு மிகுந்த ஒரு மருத்துவமனை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த ஐடாஸ் கடர் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, பெற்றோரே, பிள்ளைகளை குறித்து, உங்களை குறித்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, நான் என்ன படிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், கற்றுத்தாரும் என்று சொல்லி பாருங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும், என்ன வேலைக்கு செல்ல வேண்டும், ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். எனவே தான் ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று பின்னாலே சொல்லும் சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை நன்மையான பகுதியிலே, அவருக்கு சித்தமான வழியிலே ஒவ்வொரு வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.